நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஒரு புத்தகம். தமிழில் இந்த மாதிரி இந்த ஒரு ஜானரில் இப்படிப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கின்றதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு விளையாட்டை மையமாக வச்சு அதை சுற்றி பின்னப்பட்ட கதாபாத்திரங்கள், விறுவிறுப்பான ஒரு நடை, ரொம்ப சின்ன ஒரு ஒரு புத்தகம், மேபி ஒரு ஒரு 100 பக்கம் இருக்கலாம். ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை ஊட்டுகின்ற ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது. நான் சொல்ல வந்த புத்தகம் சிசு செல்லப்பா அவர்கள் எழுதிய வாடிவாசல். ஒரு காளையையும் காளையை அணைப்பவனையும் பற்றிய ஒரு புத்தகம் இந்த கதை. தமிழில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத விட ஏறு தழுவுதல், காளையை அணைப்பது என்று இந்த விளையாட்டுக்கு பல பேர்கள் உண்டு. ரொம்ப ஒரு மிரட்சியாக இருக்குது எனக்கு இந்த புத்தகத்தை படித்தப்புறம். ஏன்னா இப்படி ஒரு நடை, அதாவது ஒரு ரயில் போகிற மாதிரி ஒரு 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 பிரவாகமான ஒரு நடை. எப்படி இந்த 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 ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடக்கும் பொழுது இவர் எப்படி அங்கே போய் எப்படி இதை இவர் கவனிச்சிருப்பார், எப்படி இதை இந்த இந்த கதாபாத்திரங்களை எப்படி இவர் அந்த காளையை அணைப்பதற்காக வீரர்கள் செல்லும் பொழுது எப்படி அந்த வீரனை இவர் பின்னாடி எப்படி இவர் கேமராவை எடுத்துகிட்டே போய் பண்ணாரா. இது 1950களில் வந்த புத்தகம் நண்பர்களே. இவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு 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 இலக்கியத்தை இப்படி ஒரு ஒரு புரட்சி பண்ணியிருக்காருங்கிறதே பெரிய வியப்பாக இருக்குது எனக்கு. ஹெமிங்வே ஸ்பானிஷ் மெட்டடார்ஸை பற்றி ரொம்ப அவர் புல்ஸ் அந்த மெட்டடார் அந்த இது இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறைய எழுதியிருக்காருன்னு படிச்சிருக்கேன். தமிழில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை ஒரு மூலமாக கொண்டு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை நான் இது வரைக்கும் படித்ததில்லை. இந்த மாதிரி விளையாட்டு மையமாக வச்சு அதை சுற்றி எழுதப்பட்ட புத்தகம் இதுதான் நான் முதல்ல படிச்சிருக்கேன். வேறு ஏதாவது புத்தகம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு இந்த கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த புத்தகத்தை படிப்பேன். இது ஒரு தமிழ் கிளாசிக்குங்கிறதுல எந்த விதத்துலேயும் ஒரு ஐயமே இருக்கவும் முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நடை, இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதை தமிழில் நான் படித்தது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலைன்னா படிங்க. எனக்கு ஏற்பட்ட அந்த மிரட்சியும் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விறுவிறுப்பும் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத என்னோட பகிர்ந்துக்கோங்க. கூடிய விரைவில் வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பாய்.